வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதிய ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ் போமுடைய சம்மரியாக இந்த வீடியோவில் நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம். இந்த ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ் அப்படிங்கிற டைட்டில் வந்து ஆஸ் யூ லைக் இட் ஷேக்ஸ்பியர் எழுதிய பிளேயிலிருந்து எடுக்கப்பட்டது தான். அந்த பிளேயிலிருந்து சில பேசேஜ் வந்து இந்த லெசனில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் அந்த பேசேஜை பற்றி என்ன பேசுகிறாருன்னா, ஆல் த வேர்ல்டு இஸ் அ ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கப்புறம் இந்த உலகம் எப்படி ஒரு நாடக மேடையாக இருக்குதுங்கிறத வந்து ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அந்த பேசேஜ் தான் வந்து நமக்கு இங்கே லெசனாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டைட்டில் வந்து ஆஸ் யூ லைக் இட்ங்கிற பிளேயிலிருந்து எடுக்கப்பட்டது. ஷேக்ஸ்பியர் கன்சிடர்ஸ் த வேர்ல்ட் a stage where men and women are only actors. ஷேக்ஸ்பியர் இந்த உலகத்தை வந்து எப்படி பார்க்குறாருனா, இது ஒரு மேடைன்னு பார்க்குறாரு. மேடைன்னா ஒரு நாடக மேடை தான் இருக்குது. ஒரு நாடக மேடை மாதிரி தான் இந்த உலகம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. எப்படி ஒரு நாடக மேடையில் ஆண்களும் பெண்களும் நடிக்க வருவாங்க, நடித்து முடிச்சோடனே இந்த மேடையிலேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் வந்து ஒரு நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு ரோல் இருக்குது. அந்த ரோலை அவங்க நடிச்சுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க இறப்பு வரும்போது அந்த நாடகம் முடிஞ்சு போயிடுது. அப்படியே அந்த உலகத்தை விட்டு போயிடுவாங்க. எப்படி நடிகர்கள் வந்து மேடையை விட்டு கிளம்பி போகிறாங்களோ, அதே மாதிரி ஒருத்தர் லைஃப் முடியும் போது அவங்களும் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்கங்கிற மாதிரி கம்பேரிஷன் பண்ணி பேசியிருக்கிறாரு. ஷேக்ஸ்பியர் கன்சிடர்ஸ் த ஹோல் வேர்ல்டு அ ஸ்டேஜ் வேர் மென் அண்ட் விமன் ஆர் ஒன்லி ஆக்டர்ஸ். ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற ஆண்களும் பெண்கள் எல்லாருமே நடிகை மட்டும்தான். யாருமே நிரந்தரமாக யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. தே என்டர் த ஸ்டேஜ் வென் தே ஆர் பார்ன் அண்ட் எக்ஸிட் வென் தே டை. இப்போது அந்த நடிகர்கள் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்து என்ட்ரி ஆகும்போது தான் அவங்க பிறக்கிறாங்க இந்த உலகத்தில். அப்புறம் அண்ட் எக்ஸிட் வென் தே டை. எப்போ இறக்குறாங்கன்னா, அந்த மேடையிலேருந்து இறங்கி வரும்போது, அந்த நாடகம் முடிச்சுட்டு அந்த மேடையை விட்டு கீழே இறங்கி வருவாங்க. அப்போ அவங்க இறந்து போயிடுவாங்கன்னு சொல்கிறாரு. எவ்ரி மேன் டியூரிங் ஹிஸ் லைஃப் டைம் பிளேஸ் 7 ரோல்ஸ் பேஸ்ட் ஆன் ஏஜ். ஸோ ஒவ்வொரு மனிதர்களும், ஆண்களும் பெண்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அவங்க வாழ்நாளில் என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் பிளேயிங் 7 ரோல்ஸ் பேஸ்ட் ஆன் ஏஜ். 7 ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க அவங்க வாழும்போது. எப்படின்னா, அவங்களுடைய வயசுப்படி, அவங்க பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் ஒவ்வொரு வயசு கடந்து தான் போகிறாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும்போது ஒவ்வொரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அதனால் ஒரு ரோல் மட்டும் ப்ளே பண்ணுறதுல 7 வகையான ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஆக்டில் வந்து ஆஸ் அன் இன்ஃபேண்ட், ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்கன்னா, இன்ஃபேண்ட்னா வந்து குழந்தை. ஃபஸ்ட்டு இந்த பூமிக்கு, அதாவது இந்த மேடைக்கு வரும்போது குழந்தைய தான் வரோம். இஸ் ஹோலி டிபெண்ட் ஆன் த மதர் ஆர் அ நர்ஸ். இப்போது அந்த குழந்தை வந்து யாரை நம்பி அங்கே நடிச்சிட்டு இருக்குது நம்ம நாடக மேடையில் பார்த்திங்கன்னா, தன்னுடைய தாயை நம்பி தான். தாயை வந்து நம்பி தான் அந்த வளர்ந்து கொண்டே இருக்கும். இல்லைனா நர்ஸ் இருப்பாங்க, மதர் யார் வேறு யாராவது அவங்கள கேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தை வந்து நடக்கிற வரைக்கும் அவங்க தான் வளர்ப்பாங்க. லேட்டர் எமர்ஜிங் ஆஸ் அ ஸ்கூல் சைல்டு, ஹிஸ் ஸ்லிங்ஸ் ஹிஸ் ஷோல்டர் அண்ட் க்ரீப்ஸ் மோஸ்ட் ரெலக்டன்ட்லி டு ஸ்கூல். அதுக்கப்புறம் அந்த நடக்கிற ஸ்டேஜ் வந்த உடனே ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் ஸ்கூலில் வந்து போகாது, அழுதுகிட்டே போகும். ரொம்ப டல்லாக இருக்கும், லேசியாக இருக்கும். அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகிறதே பிடிக்காது. இந்த ஷோல்டரில் பேக்கை தொங்க போட்டுட்டு அழுதுகிட்டே ஸ்கூலுக்கு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க. இஸ் நெக்ஸ்ட் ஆக்ட் இஸ் தட் ஆஃப் அவர் லவ்வர் பிஸி கம்போசிங் பிலவர்ட் அண்ட் ஏர்ன்ஸ் ஃபார் ஹர் அட்டென்ஷன். ஸோ தன்னுடைய இன்ஃபேண்ட் ஸ்டேஜ் முடியுது. அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து 2வது ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன பார்த்தோன்னா, அதாவது குழந்தையாக இருக்குது, தன் தாயை நம்பி இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் ஸ்கூலுக்கு போகுது. இப்போ 3rd ஸ்டேஜ் பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஆக்ட் இஸ் தட் ஆஃப் அ லவ்வர். ஸோ இந்த செகண்ட் ஸ்டேஜில் ஸ்கூலுக்கு இந்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட் வந்து போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்படி ஒரு ரெலக்டண்டாக ஸ்கூலுக்கு போகக்கூடிய செகண்ட் ஸ்டேஜ். 3rd ஸ்டேஜ் வந்து லவ்வர். ஏன்னா அது மெச்சூர் ஆகிடுவாங்க. ஒரு 19-20 வயசு வந்துடும். அந்த வயசில் லவ்வர்ஸ்க்கு வந்து லவ் லெட்டர் எழுதுறது, அதாவது கம்போசிங் பேலட்ஸ் ஃபார் ஹிஸ் பிலவுட்னா அந்த காதலிக்கு வந்து பேலட்னா கவிதைகள் எழுதுறது. அதில் வந்து ஸோ லவ்விங்கில் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஸ்டேஜ். அண்ட் ஏர்ன்ஸ் ஃபார் ஹர் அட்டென்ஷன்னா அவளுக்காக. ஸோ இப்படி இந்த 3rd ஸ்டேஜ் வந்து இருக்குது. அப்புறம் 4th ஸ்டேஜ், he is aggressive and ambitious and seeks reputation in all that he does. ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போ 3rd ஸ்டேஜ் வந்து
லவ்விங் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக 4th ஸ்டேஜில் வந்து மேரேஜ் ஆயிரும். அப்புறம் கொஞ்சம் ஒரு பொறுப்பான மனுஷராக ஆகுவாங்க. அவங்களுக்கு சில குடும்ப பொறுப்புகள் இருக்கும். நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஒரு சொசைட்டியில் வந்து ரொம்ப பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு. அதனால தான் இங்கே சொல்கிறாரு அக்ரெசிவ் அண்ட் அம்பிஷியஸ். அக்ரெசிவ்னா ரொம்ப அவங்களுக்கு கோபம் வரும். ரொம்ப ரொம்ப சீரியஸாகவே இருப்பாங்க எல்லா விஷயத்துலையும். அப்புறம் அம்பிஷியஸ் ரொம்ப ஒரு அதாவது எதிர்பார்ப்பு பெரிய லெவல் ஆகணும். ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு நான் முன்னேறி கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற நினப்பு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் சிக்ஸ் ரெப்புடேஷன் இன் ஆல் தட் ஹீ டஸ். அப்புறம் எல்லா இடத்துல வந்து மரியாதை மதிப்புலாம் வரணும் சொசைட்டியில். அதுக்கு ஏற்ற மாதிரி வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க இந்த ஸ்டேஜில். தென் ஹி ப்ராமிசஸ் சாலம்லி டு காட் ஹிஸ் கண்ட்ரி அண்ட் பிகம்ஸ் அ சோல்ஜர். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து என்ன ஆயிடுவாங்கன்னா அந்த கண்ட்ரிக்காக உழைப்பாங்க. நல்ல பொறுப்புள்ள மனுஷராக ஆகுவாங்க. பொறுப்புள்ள குடிமகனாக ஆகுவாங்க. இந்த கண்ட்ரிக்காக என்ன வேணாலும் தியாகம் பண்ணணுங்கிற அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வருவாங்க. As he grows older with maturity and wisdom, he becomes a fair judge. ஸோ இது வந்து ஒரு 5th ஸ்டேஜ். இந்த 5th ஸ்டேஜில் என்ன சொன்னால் அப்போ கொஞ்சம் வயசாயிரும். ஏன்னா லவ் பண்ணுறாங்க 3rd ஸ்டேஜில். 4th ஸ்டேஜில் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று பொறுப்புள்ளவனாக ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வயசு ஆகிடுது. வயசு வந்து அப்படி இதாகிட்டே வருது. அப்புறம் மெச்சூரிட்டி ஆயிடுவாங்க. விஸ்டம் ஆயிடுவாங்க. விஸ்டம்னா எக்ஸ்பீரியன்ஸ்னால அவங்களுக்கு ரொம்ப அந்த பிறந்துலேருந்து அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நல்லா உலக விஷயங்கள் நல்லா அனுபவம் கிடச்சிருது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பிகம்ஸ் அ ஃபேர் ஜட்ஜ். ஒரு ஜட்ஜு மாதிரி தான் இருப்பாங்க. நல்லது கெட்டது எது எது எப்படி பண்ணணும் எப்படி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்குவாங்க அப்படியே. டியூரிங் திஸ் ஸ்டேஜ் இஸ் ஃபர்ம் அண்ட் சீரியஸ். ஸோ இந்த ஸ்டேஜில் ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க. எந்த விஷயத்துக்குமே வந்து என்ன பண்ண மாட்டாங்க, உடனே வந்து உடன்பட மாட்டாங்க. ரொம்ப தீர ஆராய்ஞ்சு தான் ஒரு விஷயத்தை எடுப்பாங்க. இது வந்து ஒரு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ். தென் 6th ஸ்டேஜ் ஹி சீன் வித் லூஸ் பேண்டலூன்ஸ் அண்ட் ஸ்பெக்டாக்கிள்ஸ். ஸ்டேஜில் எப்படின்னா கண்ணாடி போட்டுக்குவாங்க. பேண்டலூன்ஸ் சாதாரண ஒரு தொலை இருக்கிற சட்டையை போட்டுக்குவாங்க. எல்ஸில் இருக்கிற மாதிரி ஜீன்ஸ் டிஷர்ட்லாம் போட மாட்டாங்க. வயசான 60 வயசு வந்துருச்சுன்னா ரொம்ப இருக்குவாங்க. கண்ணாடிலாம் போட்டுக்குவாங்க கண்ணில். இப்படிப்பட்ட ஸ்டேஜ் வந்துடும். ஹிஸ் மேன்லி வாய்ஸ் சைல்டிஷ் ட்ரிபிள். ஒரு குழந்தை மாதிரி மெதுவாக பேசுவாங்க. கணீர்னு அவங்க முடியாது இந்த ஸ்டேஜில். ரொம்ப வயசாகிட்டாங்கன்னா ரொம்ப சத்தமாக மெதுவாக தான் பேசிகிட்டே இருப்பாங்க. த லாஸ்ட் சீன் ஆஃப் ஆல் இஸ் செகண்ட் சைல்ட்ஹுட். இப்போ இந்த லாஸ்ட் ஸ்டேஜுங்கிறது தான் 7th ஸ்டேஜ். 7th ஸ்டேஜில் மறுபடியும் குழந்தையாவே ஆயிடுவாங்க. எப்படின்னா ஸ்லோலி லூசஸ் ஹிஸ் ஃபேக்கல்டி ஆஃப் சைட்டு, ஹியரிங், ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் ஆல் எக்ஸிஸ்ட் ஃப்ரம் த ரோல் ஆஃப் ஹிஸ் லைஃப். இப்போ அந்த வயசாகும்போது கடைசி காலம் எப்படி இருப்பாங்க, குழந்தை மாதிரி ஆயிடுவாங்க. நடக்க சரியாக முடியாது. அவங்களுக்கு சரியாக கண்ணு தெரியாது, காது கேட்க தெரியாது, பேச முடியாது. மறுபடியும் குழந்தை மாதிரியும் ரொம்ப தவழ்ந்து நடப்பாங்க. வேகமாக நடக்க முடியாது, மெதுவாக நடப்பாங்க. யாராவது உதவியை கேட்பாங்க. ஸோ இப்படி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மாதிரி செகண்ட் லாஸ்ட் ஸ்டேஜ் வந்துடுது. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஆல் த வேர்ல்ட் ஸ்டேஜுங்கிறத வந்து ஷேக்ஸ்பியர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு.